ராமன் மிதிலா நகரத்துக்கு உள்ளே நுழைகின்ற இந்த காட்சிகளை எல்லாம் பத்தி பாட்டு வந்தோம் விஸ்வாமித்திரரோடு. அந்த மதில் மேல், அந்த கோட்டையினுடைய மேலே இருந்த அந்த கொடியானது ராமனை மற்ற மூவரையும் வா வா அப்படின்னு சொன்னது போல இருந்தது அப்படிங்கிறதை, இந்த மாடங்களிலே இருந்த கொடியானது எப்படி குதித்து ஆடி ஆரவாரித்து இருந்தது அப்படிங்கிறதையும் பார்த்து, மிதிலையினுடைய இன்னும் பல அழகான விவரங்களை எல்லாம் பேசி, அப்படி மிதிலையினுடைய சமாச்சாரத்தை பற்றிய விஷயங்களை ராமர், லக்ஷ்மணர், விஸ்வாமித்திரர் 3 பேரும் நடந்து வருகின்ற பொழுது அதை ரசித்து கொண்டு வரார்கள். அப்படி வருகின்ற பொழுது கம்பனுடைய ஒப்புமைக்கு நம்ம கணக்கே சொல்ல முடியாது. காரணம், கம்பனுடைய கற்பனை குதிரையினுடைய வளத்தை நாம அதிகமாக பார்க்கக்கூடிய இடங்கள் இந்த மாதிரியான கற்பனை இடங்கள்ல கம்பன் தன்னுடைய வளத்தை காட்டியிருக்கான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் நான் அந்த வர்ணனைகளுக்குள்ளே பெருசா ரொம்ப உள்ளுக்குள்ள போகாம மேலாப்புல சில பாடல்களை பார்த்தோம். அதுல ஒரு பாட்டு அழகாக சொல்கிறான். என்ன அப்படின்னு சொன்னா, ராமன், லக்ஷ்மணன் இந்த விஸ்வாமித்திரர் வருகின்ற பொழுது ராமனுடைய அழகை அந்த மாடத்திலே சில பெண்கள் அங்கே இருக்கக்கூடிய ஜன்னலின் வழியாக அப்படி பார்க்கிறாங்களா. அங்கங்க இருந்த ஜன்னலின் வழியாக அவர்கள் பார்த்தது எப்படி இருந்ததா, அந்த பெண்களுடைய முகத்தை நிலாவாக ஒப்புமை செய்கிறான் கம்பன். அந்த ஜன்னலுடைய வாசல் இருக்கு இல்லையா, அது எல்லாம் சாளரம் என்று சொல்லக்கூடிய ஓப்பன்னஸ், அந்த விண்டோஸ் ஓப்பனா இருக்கு. அந்த சாளரத்தின் ஒவ்வொரு ஜன்னலுக்கும் ஒரு நிலா இருந்தது என்கின்ற வார்த்தையை போடுகிறான். ஏன்னா இது பெரிய சந்திரனா ராமன், ஏன்னா ராமச்சந்திரன் இல்லையா, அந்த சந்திரனை பார்க்க இந்த சின்ன சின்ன சந்திரனெல்லாம் ஆசைப்பட்டு அப்படி நின்னு பார்த்துச்சு அப்படிங்கிற வார்த்தையை கம்பன் அழகாக அந்த கற்பனையினுடைய நயத்தை சொல்லுகின்றான். வியத்தகு கற்பனையினுடைய ஒரு ஒரு ஆழத்தை கம்பன் கொடுக்க. அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அகழி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றியும் பேசி, அந்த பொன்னாக மின்னக்கூடிய அந்த நகரத்தினுடைய வாயல்கள் அதையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அகழியினுடைய தண்ணீரிலே அப்படி விழுகின்ற பொழுது பொன்மயமாக காட்சி அளித்தது அப்படிங்கிற மாதிரியான ஒப்புமைகள் எல்லாம் சொல்லி, இப்போ ராமன் நடக்கின்ற பொழுது ரொம்ப முக்கியமான இடமாக வருகிறது. என்ன என்று சொன்னால், ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன், சீதையை கொண்டு வரப்போகிறான். சரியா? என காப்பிய நாயகி சீதை உள்ள வரணும். ராமாயணத்தினுடைய காப்பிய நாயகி என்று சொல்லக்கூடிய சீதையினுடைய ஒரு வர்ணனையை ஆரம்பிக்க போறான். இந்த இடத்துல கம்பன் பூந்து விளையாடி இருக்கான் அப்படிங்கிறதுக்கு கம்பனுடைய கற்பனையினுடைய சமாச்சாரத்தினுடைய அளவே இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்கலாம். என்னென்னலாம் சொல்றான்னு பார்ப்போம். முதல் பாடல், கன்னி மாடத்திலே சீதை இருக்கா. கன்னி மாடம் அப்படின்னு சொன்னா இந்த பால்கனி, உப்பரிகைன்னு சொல்ல மாதிரியான ஒரு பால்கனியில இருக்கா. அங்கே தோழிகளோடு அவ விளையாடிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. அவளை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு இப்ப கம்பன். சரியா? முதல் வார்த்தை போடுறார், பொன்னின் சோதி. சரியா? பொன்னின் சோதி, பொதினின் நாற்றம், பொலிவே போல் தென் உன் தேனின் தீம் சுவை, செஞ்சொற்கவி இன்பம், கன்னி மாடத்து உம்பரின் மாடே, களிப்பேடோடு அன்னம் ஆடும் முன்துறை கண்டு அங்கு அயல் நின்றார். முதல் வார்த்தை, இங்க ஆரம்பிக்கிற வார்த்தை என்ன? பொன்னின் சோதி. இந்த பாட்டினுடைய நயத்தை அழகாக பல விரிவுரையாளர்களும் பல
பேச்சாளர்களும் இதை அழகாக மிக நயமாக பேசுகிறார். என்ன ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கிற வார்த்தையை பார்ப்போம். பொன்னின் சோதி. இப்ப கலரை சொல்லிவிட்டார். என்ன கலர்? பொன்னிறமாக இருக்கிறாள். இப்ப சீதை என்ன கலர்னு தெரிஞ்சு போச்சு. சரியா? நம்ம ஹீரோ என்ன கலர்னு நமக்கு முன்னாடியே தெரியும். நம்ம ஹீரோயினுடைய கலரும் முன்னாடி சொல்லிவிட்டார். இப்ப சீதையினுடைய நிறத்தை சொல்கிறார். பொன்னின் சோதி. இந்த இடத்திலே கம்பன் எழுதியதற்கு கவிராஜர் ஜெகவீரபாண்டியனார் ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை சொல்றார். பொன் என்றும் உலகு என்றும், சரியா, பொன் அல்லது உலகு, வான் அல்லது சூரியன் அப்படிங்கிற வார்த்தையை வைத்து தொடங்குவது என்பது மங்களகரமா. ஏன்னா இங்க சீதை என்பவள் லக்ஷ்மி, திருமகள். அந்த திருமகளுக்கு மங்களகரமான வார்த்தையை போடணும்னு கம்பன் பொன் என்கின்ற வார்த்தையை உபயோகிக்கிறான். சரியா? பொன் என்கின்ற வார்த்தையை வச்சு மங்களகரமாக, ஏன்னா திருமகள் எங்க வராளோ அங்க மங்களம் தானே. ஒரு வீட்டுல லக்ஷ்மி வந்தா ஒரு இடத்துல நம்ம என்ன சொல்றோம்? லக்ஷ்மி கடாட்சமா இருக்குனாலே அந்த இடத்துல மங்களகரமா இருக்குன்னு இல்லையா? அப்ப அந்த மங்களமான ஒரு உருவாக இருக்கக்கூடிய சீதை, அவளை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவ எப்படியா இருக்கணும்? பொன்னின் சோதி. அப்ப அவள் தங்க நிறத்தை உடையவளாக. இந்த இடத்துல நான் ரொம்ப யோசிக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்ன, இந்த வரிகளை எழுதுகின்ற பொழுது கம்பன் ஒருவேளை வேதத்திலே ஸ்ரீ சுக்தம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அவர் தெரிந்து வைத்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஐயப்பாடு என் மனசுல ஏற்படுது. காரணம் என்னன்னா, ஸ்ரீ சுக்தம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுக்தம்னு சொல்லுவோம். இப்ப நாராயணனுக்கு நாராயண சுக்தம், புருஷ சுக்தம், பிரம்ம சுக்தம், அதுபோல மேதா சுக்தம் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உரிய சுக்தங்களை சொல்கிறோம். அதுல ஸ்ரீ சுக்தம் என்பது லக்ஷ்மி, மகாலட்சுமியை பற்றி சொல்லக்கூடியது. அந்த மகாலட்சுமியை பற்றி சொல்லக்கூடிய முதல் வரி, முதல் தொடக்கம் என்ன சொல்றான்? ஹிரண்ய வர்ணாம் ஹரிணீன்னு. ஹிரண்ய வர்ணாம் அப்படின்னா அந்த சமஸ்கிருத பதத்துக்கு ஹிரண்யம் என்று சொன்னால் அதற்கு தங்க நிறம் என்று பெயர். சரியா? அப்ப தங்கம் அப்படிங்கிற வார்த்தையை ஹிரண்ய வர்ணா, அவள் பொன்னின் நிறத்தை ஒத்தவள் அப்படின்னு தான் அந்த சுத்தமே ஆரம்பிக்குது. இப்ப கம்பன் இதை உள்வாங்கி எழுதியிருக்க கூடும் என்பது எனக்கு ஒரு சின்ன தெளிவு என் மனதிலே. அப்ப என்னன்னா, கம்பன் சாதாரணமாக கம்பராமாயணத்தை எழுதவில்லை. அவன் பல வேதத்தினுடைய சமாச்சாரத்தையும் சாரத்தையும் எல்லாவற்றையும் மனசுல வாங்கித்தான் இந்த பாடல்களை எழுதியிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தை, ஒரு சொல் சான்று. காரணம் என்ன? பொன்னின் சோதி என்று சொல்லுகின்ற பொழுதே அவளுடைய நிறத்தை கரெக்டா வேதத்தினுடைய நிறத்தோடு குறித்து சொல்கிறான். மாத்தி சொல்லல பாருங்க. இப்போ மாநிறத்தை உடையவள்னு பேசிருக்கலாம், இல்ல இவர் மனசுல தோணியக்கூடிய இருக்கக்கூடிய நிறத்தை சொல்லியிருக்கலாம். கவிஞர்களுக்கு அது பொருந்தும், அது ஒத்துக்கொள்ள முடியும். ஏன்னா கவிஞர்கள் தன்னுடைய கற்பனைக்கு ஏற்றது போல ஒரு விஷயத்தை சொல்லுவதிலே தவறில்லை. ஆனா முரண்மை மாறாமல் அந்த முறையை அழகாக சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், கம்பன் அந்த விஷயத்தை உள்வாங்கி பெரியவங்க சொன்னதை கொஞ்சம் கூட மாறாமல் பிசகாமல் அதே முறையில் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பது இதுல சால சிறந்த ஒரு சான்றாக நமக்கு தெரியும். அப்ப பொன்னின் சோதி, பொதினின் நாற்றம். சரியா? பொதினின் நாற்றம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல வாசனை. செண்பக மலர் என்று எடுக்கிறார்
ஜெகவீர பாண்டியனார் பொது அப்படின்னு சொன்னா அது பொதுனின் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்னன்னா செண்பக மலர் அப்படின்னு எழுத அதுக்கு ஒப்புமை தர செண்பக மலரினுடைய வாசம் நறுமணம் பொலிவே போல் தென் உன் தேனின் தீன் சுவை எப்படி இருக்கா வண்டுகள் உண்ணக்கூடிய தேனினுடைய சுவையை கொண்டவளாக தீன் சுவை செஞ்சொற்கவி இன்பம். இந்த இடத்துல அழகான குறிப்பு என்ன அப்படின்னா 4 வகையான அவயங்களை பற்றியான குறிப்பு இங்க இருக்கு. கரெக்டா? 4 வகையான அவயங்கள். என்னென்ன அவயங்கள்? சோதின்னு சொல்லும் பொழுது கண்ணு, பொதியின் நாற்றம்னு சொல்லும் பொழுது மூக்கு நாசி, தேன் உன் தேனின் தீம் சுவைன்னு சொல்லும் பொழுது நாக்கு, செஞ்சொற்கவி இன்பம்னு சொல்லும் பொழுது செவி. அப்போ 4 வகையான அவயங்களை பற்றி இந்த 4 அவயங்களிலே நிறைமையை தரக்கூடியவளாக சீதை இருந்தாள் அப்படிங்கிற குறிப்பை எடுக்கிறார். நிறைமையை தரக்கூடியவனா என்ன சொல்றோம்? சாதாரணமா ஒரு இடத்துல முழுமை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்குதான் லக்ஷ்மிகரம்னு பேர். கம்ப்ளீட்னஸ் அப்படின்னா தான் லக்ஷ்மின்னு அர்த்தம். புரியுதா? கம்ப்ளீட்னஸ், ஹோல்னஸ் அப்படின்னு சொன்னா அதுக்கு லக்ஷ்மிகரம்னு பேர். அப்போ ஒரு நிறைவு அப்படிங்கிறது என்ன? இந்த 4 வகையிலே உங்களுடைய அவயங்கள், இந்த 4 அவயங்களுக்கும் நிறைவு தரக்கூடியவளாக அந்த சீதையினுடைய தோற்றம் இருந்தது. எப்படி இருக்கா? கோல்டு கலர், பொன்னின் ஜோதி. அவள் வருகின்ற பொழுதே ஒரு நறுமணம், செண்பக மலரினுடைய மனத்தை கொண்டவளாக, அவளை பற்றி எண்ணுகின்ற பொழுதே நாக்கிலே தேன் ஊறக்கூடிய இனிமையை சொல்லக்கூடியவளாக, அவளை பற்றி பேசுகின்ற பொழுது செஞ்சொற்கவி இன்பம் என்று போட்டான். அப்படி பேசுகின்ற பொழுது எப்படி இருக்கு? அந்த பாடல்களுடைய இன்பம் அப்பேற்பட்ட கவி இன்பமாக அவன் நம் காதல வந்து விழக்கூடியதாக இருக்கு. யார் அவள்? அவள்தான் கன்னி மாடத்து உம்பரின் மாடே. அந்த கன்னி மாடத்திலே பெண்களோடு அந்த இடத்திலே அங்கே இருக்கக்கூடிய பெண்களோடு அவ எப்படி இருக்கா? களிப்பேடோடு அன்னம் ஆடும் முன்துறை. அங்க என்ன ஆகுது? ஒரு மகிழ்ச்சியான பெட்டை அன்னங்களோடு ஆண் அன்னங்கள் கூடி குலாவும் முற்றத்து இடத்து அவள் அங்கே இருப்பது போல் திகழ்கிறாள். அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு வடிவாக அந்த சீதையை அவர் காட்டுறார். இப்ப இந்த சீதையை காட்டுகின்ற ஒரு பொலிவிலேயே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, 4 வகையான அவயங்களிலும் நிறைவை தரக்கூடியவளாக சீதை. ஏன்னா ஒரு மனுஷன் பார்க்கின்ற பொழுது நம்ம என்ன சொல்றோம்? ஐம்புலங்களினாலே ஒருவன் காதல் வயப்படுகிறான் அப்படின்னு பேசப்படும் இல்ல. கண்டு கேட்டு உற்று உணர்ந்து உற்றறியும் ஐம்புலனும் பூரியார் கண்ணும் உள அப்படின்னு குரல் எடுக்கும். என்ன? கண்டு கேட்டு, கண்ணால் காண்பது, கேட்பது, அவளை பற்றி உள்ளுணர்வு சொல்வது, உற்று எல்லாம் அதை உணர்ந்து சுவாசித்து எல்லா வகையிலையும் நம்முடைய ஐம்புலன்களும் அந்த காதல் வயப்படுகின்ற பொழுது ஐம்புலங்களும் அந்த காதலுக்குள்ளே ஒடுங்கும் என்பதை வள்ளுவன் பேசுறான். அதுபோல இங்கே 5 புலன்களிலே 4 புலன்களை பற்றி பேசுகிறார். 4 புலன்களுடைய செய்கை சீதையினுடைய வர்ணனையை பற்றி பேசும்பொழுது அந்த 4 புலன்களும் நமக்கு முழுமை பெறக்கூடிய புலன்களாக சீதையினுடைய உருவம் இருக்கு. எப்படி இருக்கா? அவளே ஒரு அன்னக்கிளியை போல், அன்னத்தை போல் அவள் இருக்கிறாள். அப்படியான ஒரு அழகான ஒரு விஷயத்தை கொடுப்பவளாக இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு
தத்துவத்தை இந்த இடத்திலே நமக்கு கொடுக்கிறார். அப்போ கன்னிமாடத்திலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய, கன்னிமாடத்திலே விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய சீதையினுடைய வர்ணனை நமக்கு பெரிய நிகழ்வை காட்டுறார். முதல்ல எடுத்தவுடன் அவளுக்கு நல்ல நல்ல ஒப்புமைகளை தந்து அதனுடைய விஷயங்களை பேசிட்டு வர இல்லையா? அதுல முக்கியமாக அவர் சொல்லக்கூடியது என்ன? கவி சுவை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இல்லையா? கவியினுடைய சுவை இன்பம் என்ன? கவியினுடைய சுவை செஞ்சொற்கவி இன்பம். அது எப்படி சார்? ஒரு கவிதை சொன்னா ஒருத்தருக்கு இன்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஒரு கவிதை ஒருத்தர் சொன்னா அதனால இன்பம் ஏற்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. யாராவது ஒண்ணு கவிதையை கொடுத்துட்டா அதனால அதை கேட்கறதுனால நமக்கு இன்பம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான ஒப்புமைகளை, அதற்கான கம்பேரிசனை பல இடங்களில் இருந்து நமக்கு ஜெகவீர பாண்டியனார் எடுத்து கொடுக்கிறார். அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அவர் சொல்லுவது என்ன அப்படின்னா, குறிப்பவர் என்ன எடுக்கிறார் அப்படின்னா, மாணிக்க வாசகர் பாடிய பாடலை ஒரு குறிப்பு சொல்றார். மாணிக்க வாசகர் அவர்கள் பாடிய கவியை பரமசிவனார் என்று சொல்லக்கூடிய சிவன் தன் கையாலே எழுதி கொண்ட ஒரு செய்தி இருக்கு இல்லையா? இது ஒரு குறிப்பு. என்ன அர்த்தம்? மாணிக்க வாசகர் பாடிய பாடல் சிவன் வாங்கி தன் கையாலே தன்னுடைய அந்த பாடலை, அவர் சொன்னதை, அந்த பாடலை தன் கையாலே எழுதி கொண்டதாக ஒரு குறிப்பை, ஒரு சரித்திர குறிப்பை நமக்கு சொல்றாங்க. அந்த பாட்டை பற்றி பேசக்கூடிய சிவப்பிரகாசர் அப்படிங்கிற ஒருத்தருடைய நால்வர் நான்மணி மாலை அப்படிங்கிற பாட்டினுடைய ரெஃபரன்ஸை இங்க ஜெகவீர பாண்டியனார் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாருன்னு பார்ப்போம். இந்த பாட்டு அழகா இருக்கு, அதனாலதான் இந்த பாட்டை சொல்லணும்னு நான் நினைச்சேன். என்ன அப்படின்னா, நலமளி வாதவூர் நல்லிசை புலவ மண்ணின் உருகும் மதுர வாசக. எப்பேற்பட்டவர்? வாதவூரர் நல்லிசை புலவர். அவர் சொன்னார்னா மனமானது நின்று உருகக்கூடிய மதுர வாசகத்தை கொண்டவர். கலங்குரு புலன் ஏறி விளங்குற வீர. இந்த கலங்கிய புலங்களை கூட நல்வழிப்படுத்தக்கூடியதான வார்த்தைகளை வாதவூரார் எழுதினார். திங்கள் யாரை பத்தி இப்ப எழுதுறார் பாருங்க. அவர் சிவனை பற்றி எழுதுகின்ற பாடல். திங்கள் வார்சடை தெய்வநாயகன் ஒரு கலை என்னும் உணரான் அத்தொன்று கைகளோ முறிபடும் கைகள் காணின் கண்களோ ஒன்று காலையில் காணும் மாலையில் ஒன்று வயங்கித் தோன்றும் பழிப்பின் ஒன்று விழிப்பின் எரியும் ஆயினும் தன்னை நீ புகழ்ந்து உரைத்த பழுதில் செய்யுள் எழுதினன் ஆதல் புகழ்ச்சி விருப்பன் மேபோலும் இகழ்ச்சி அறியா என் பணிவானே. இப்ப என்ன அர்த்தம்? எப்பேற்பட்ட ஒரு சிவபெருமான், திங்கள் வாரசடை கொண்ட தெய்வ நாயகன் இல்லையா? அவருடைய கைகள் எல்லாம் அபயஹஸ்தங்கள், அவைகளெல்லாம் முத்திரைகளை காட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய கைகள். கண்ணோ ஒன்று, ரெண்டு கண்ணை பத்தி ஒரு ஒப்புமையை கொடுக்கிறார். கண்களோ ஒன்று காலையில் காணும் அப்படின்னா என்ன? சூரியனை போன்ற வெப்பத்தை தரக்கூடிய ஒரு கண். மாலையில் ஒன்று வயங்கி தோன்றும் அப்படின்னா இன்னொரு கண்ணானது திங்களை போல் சோமனை போல் குளிர்ச்சி தரக்கூடிய கண்கள். ஒன்னு சூரியனை போல், இன்னொன்னு சந்திரனை போல். அது தவிர இன்னொரு கண்ணும் ஒண்ணு இருக்கு இல்லையா அவருக்கு? அதுக்கு என்ன சொல்றார்? பழிப்பின் ஒன்று விழிப்பின் எரியும். நீ ஏதாவது தப்பு செஞ்சனா என்ன பண்ணும்? அந்த மூன்றாவது கண் எரிச்சுடும். அது மூன்றாவது கண் வெளியில வரும்.
அப்பேற்பட்ட திங்கள் வாரசடையை கொண்டிருக்கக்கூடிய எங்கள் நாயகன் என்ன பண்றானா, ஆயினும் அப்படி என்னுடைய வேலைகள் எல்லாம் விட்டுட்டு, அப்பா வாத ஊராரே, நீ புகழ்ந்து உரைத்த என்ன பண்ற, அவரை பத்தி பாட ஆரம்பிச்சுட்டிய. அவர் என்ன பண்ணிட்டார், ரொம்ப சந்தோஷம். பழுதில் செய்யுள் எழுதினன் ஆதலா, அவர் என்ன பண்ணிட்டார், கையால நீ சொல்லக்கூடிய பாட்டை எழுத ஆரம்பிச்சுட்டார். எதுக்காக? புகழ்ச்சி விருப்பன் போலும். என்னமோ அவருக்கு புகழ்ச்சிங்கிறதுக்காக எழுதினாரா? இல்ல, வாத ஊராருடைய தமிழ் இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக எழுதினார். அப்போ இகழ்ச்சி அறியா எப்பனி வாணி, அப்பேற்பட்ட பாடல்கள். அப்ப என்ன, எதுக்காக இந்த வார்த்தையை இவர் இங்க எடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னா, ஒரு கடவுளே கூட செஞ்சொற் கவி இன்பத்திற்கு அடக்கம் இல்லையா? முருகனுக்கு தமிழ் பிடிக்கும், தமிழை வளர்த்த முருகன். அப்போ அவர் கவிதையை வளர்த்திருக்கார். சிவபெருமான் தமிழ் வளர்த்திருக்கார் சங்கத்தமிழுக்கு. அப்ப நமக்கு எல்லாமே தெரியுது. என்ன காரணம்? இவர்கள் கவிதையை வாழ வைப்பதோடு மொழியையும் வாழ வைக்க வந்தவர்கள். அப்ப இந்த இடத்துல என்ன காரணம், என்ன சொல்ல வரார்? அப்பேற்பட்ட சுவையினுடைய இன்பத்தை கொண்டவளாக சீதை இருந்தார். அப்பேற்பட்ட சீதை, அந்த சீதையினுடைய ஒரு அறிமுகத்தை சொல்லுகின்ற பொழுது 4 புலன்களை கவரக்கூடியவளாக அவள் இருந்தாள் அப்படின்னு அடுத்த பாடலை எழுதுகிறார். செப்பும் காலை செங்கமலத்தோன் முதல் யாரும் எப்பெண் பாலும் கொண்டு உவமிப்போர் உவமிக்கும் அப்பெண் தானே ஆகின போது இங்கு அயல் வேறு ஓர் ஒப்பு எங்கே கொண்டு எவ்வகை நாடி உரை செய்வோம். சரியா சார்? ரொம்ப சிம்பிளா, அழகான வார்த்தையை கம்பன் இங்கே பாடலாக பதிவு செய்திருக்கிறார். யாராவது ஒரு பொண்ணை, ஒரு பெண், அழகான ஒரு பெண்ணை பார்த்து, லட்சணமான ஒரு பொண்ணை பார்த்தா என்ன சொல்லுவோம்? மகாலட்சுமி மாதிரி இருக்கா சொல்றோமா? பார்க்கவே லட்சணமா மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு. இப்ப சாட்சாத் செந்தாமரையை விட்டு மகாலட்சுமியானவள், திருமகளானவள் சீதையாக இங்கே நின்றிருக்கின்ற பொழுது என்ன ஒப்புமை சார் தர முடியும்? கம்பன் கேட்கிறான் இந்த கேள்விய. ஒப்பு எங்கே கொண்டு எவ்வகை நாடி உரை செய்வோம், என்ன சார் சொல்ல முடியும்? என்ன வார்த்தையை போடுவீங்க நீங்க? யாரை வச்சு இப்ப ஒப்புமையா சொல்லுவீங்க? சொல்லக்கூடியவளே இங்கு உருவமாக நின்று கொண்டிருக்கின்ற பொழுது, புரியுதா நான் சொல்றது? சொல்லக்கூடியவளே உருவமா நிக்கிறார். நீங்க எல்லாருக்கும் மகாலட்சுமி ஒப்புமையா சொல்லும் பொழுது, மகாலட்சுமி அதுல நிற்கும் போது நீங்க யாரை போய் சொல்ல முடியும்? அவளுக்கு யாரை நீங்க கம்பாரிசன் கொடுக்க முடியும்? ஏன்னா அவதான் அல்டிமேட், அவள் தான் பெஞ்ச் மார்க், அவள் தான் ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்டுக்கே வேற என்ன ஸ்டாண்டர்ட் கொடுக்க முடியும்? ஒன்னும் சொல்ல முடியும். இது கவிஞனுடைய கூற்று மட்டுமல்ல, கம்பன் உணர்ந்து உணர்ந்து அனுபவித்து சொன்ன வார்த்தைகளாக நான் பார்ப்போம். அப்பனா என்ன அர்த்தம்னா, சீதையை எந்த அளவுக்கு கம்பன் உள்வாங்கி இருப்பான் என்பது இதற்கு கேள்வி இல்லையா? யோசிச்சு பாருங்க. உள்ளுக்குள்ள சீதையை பற்றி அல்லது சீதையை எந்த அளவுக்கு அவன் உள்வாங்கி இருந்தான்னா இந்த பாடலை அவனால் எழுத முடியும். ஏன்னா எல்லா பெண்களும், அதனாலதான் என்ன சொல்றான், செங்கமலத்தோன் முதல் யாவரும். அங்க காலையில எழுந்து வெளியில வந்துட்டான். எங்க மலரை விட்டு வெளியே வந்தவள், அந்த மலரிலிருந்து இருக்கக்கூடிய, மலரிலே வாழக்கூடியவளாக இருக்கக்கூடிய திருமகள் இங்க இருக்காப்போ அயோத்தியில. அவளுக்கு நீ என்னத்தை சொல்ல முடியும்? பிரம்மனுடைய படைப்புல எந்த பெண்ணையும் ஒப்பு ஆராய்ந்து சொல்ல முடியாது. அப்ப இந்த இடத்துல அவளுக்கு வேற ஒரு பொருளை ஒப்புமையாக சொல்லுவதும் முடியாது என்ற வார்த்தையை கம்பன் எழுதி. இப்ப இதுல இருந்து நமக்கு ஒண்ணு புரியுது. என்ன அப்படின்னா, யாராலும் ஒப்புமை சொல்ல முடியாத ஒரு பேரழகை கொண்டவளாக சீதை இருந்திருக்கிறாள். ஆகவே காண்பவனுடைய ஒரு முழுமையை தரக்கூடியவளாக சீதை, அதனால்தான் திருமகளுடைய உருவமாக சீதை பேசப்பட்டது.
அடுத்த வார்த்தை அவளுடைய குணத்தை பற்றி பேசுகிறான் கம்பன். அழகுக்கு நம்ம ஒப்புமை சொல்ல முடியாதுன்னு கம்பன் சொல்லிட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். திருமகளைத்தான் ஒப்புமையா சொல்லுவோம். திருமகளே இங்கு இருக்கின்ற பொழுது ஒப்புமை சொல்லுவது முடியாது. வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? என்ன என்ன நம்ம சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாது. அயல் வேறு ஒரு ஒப்பு எங்கு கொண்டு எவ்வகை நாடி உரை செய்வோம் சொல்ல முடியாது. அப்படிங்கிறத கம்பன் பதிவு செய்யலாம். ஓ, கம்பனுடைய பதிவு. ஆக அவளுடைய அழகு அங்கே பதிவாகும். அடுத்ததாக வருது அவளுடைய குணங்கள். அவளுடைய குணம் எப்படி இருக்குன்னு பார்க்கும். உமையாள் ஒக்கும் மங்கையர் உச்சி கரம் வைக்கும். யாரு? உமையாள் ஒக்கும் மங்கையர் உச்சி கரம் வைக்கும். உமாதேவி என்று சொல்லக்கூடியவளை போன்ற சிறப்புடைய மாதர்கள் கூட தங்கள் தலைக்கு மேல் கைகளை வைத்து வணக்கம் சொல்லக்கூடிய வணங்கக்கூடியவளாக. அப்போ உமாதேவி வணக்கம் சொல்றா அல்லது உமாதேவி வணங்குகிறாள் என்று சொன்னால் எந்த ஒரு குணத்திற்காக அவள் வணங்குகிறாள்? இங்க பார்க்கும். உமையாள் ஒக்கும் மங்கையர் உச்சி கரம் வைக்கும். வார்த்தை கம்பனுடைய வார்த்தை. கமையாள் மேனி கண்டவர். கமையாள் மேனி கண்டவர். கமையாள்னா பொறுமையினுடைய சிகரம் போல் இருப்பவள். புரியுறதா? கமையாள் மேனி கண்டவர். அவளை காணுகின்ற பொழுது உமாதேவி கூட தன்னுடைய தலைக்கு மேலே கையை தூக்கி கூப்பிக்கொண்டு நிற்கின்றவளாக இருக்கிறாள். ஏன்? அவளுடைய பொறுமை. அவளுடைய பொறுமை அந்த 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 விஷயத்திலே அவளுடைய குணமானது அவ்வளவு காற்று கொண்டு நின்றது. நல்லா யோசிச்சு பாருங்க. கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அரசாட்சியை பண்ணக்கூடிய இடத்திலே முடிசூட வேண்டும் தன் கணவன்னு சொல்லுகின்ற பொழுது, முடிசூடுறதுக்கு வந்து அந்த கணவனுக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டு அவன் காற்றுக்கு அனுப்புகின்ற பொழுது, நானும் உன்னோடு வருவேன் என்று அவளுடைய முடிவுன்னு நம்ம வச்சுக்கலாம். இருந்தாலும் அவளும் அந்த முடிவை எடுத்து கானகத்திற்கு ராமனோடு சென்று பின்பு இலங்கை வேந்தனால் சிறைப்பட்டு அசோகவனத்திலே இருந்து கஷ்டப்பட்டு அதற்கு பிறகு வெளியில வந்து மீண்டும் ராமனோடு சேர்ந்து அயோத்திக்கு போறான். ஓ, இதுல எவ்வளவு பெரிய டிராவல் இருக்கு பாரு. இந்த கஷ்டத்தை அவள் பொறுமையாக ஏற்றுக்கொள்கிறாள் இல்லையா? அப்ப இந்த பொறுமையானதுதான் சீதையை நாம் மேல கொண்டு போகும். சீதையினுடைய பொறுமை அந்த அந்த அதனாலதான் அவளுடைய நிறை காக்கின்ற காப்பு அவளுடைய கற்புன்னு பேசும். இதற்காக மூமு இஸ்மாயில் ஒரு புஸ்தகம் ஒண்ணு போட்டார். சீதையினுடைய பேருல அந்த புஸ்தகம் பேர் என்ன தெரியுமா? கற்பின் கனலி என்கின்ற வார்த்தையிலே தலைப்புல அந்த புஸ்தகம் கற்பின் கனலி. என்ன காரணம்? அந்த அந்த அளவுக்கு தன்னுடைய ஒரு கற்பினுடைய நெறியை காத்து வாழ்ந்தவளாக அவள் இருந்தாள். ஏன்னா அவளை சுத்தி நல்லா யோசிச்சு பாருங்க. சுத்தி அரக்கிகள் எல்லாம் சுத்தி 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 வந்து என்ன சொல்லும்? ராவணேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கா, அவனை கல்யாணம் பண்ணிக்கா, அவனோட சேர்ந்து அவனோட இருன்னு சுத்தி சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள். ஒண்ணு கூட இவளுக்கு ஆறுதலாக பேசக்கூடியவளே இல்லை. எல்லாம் சுத்தி 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 வந்து சொல்லக்கூடியவள். எக்ஸப்ட் ஒரே ஒரு ஆள். யாரு? விபீஷனுடைய பெண். அவள் ஒருத்தி தான், திருச்சனா. அவன் மட்டும்தான் அவன் வந்து என்ன பண்ணா, கொஞ்சம் ஆறுதலான வார்த்தைகளை பேசியவள். மற்ற அத்தனை பேரும் சுத்தி சுத்தி அரக்கிகள் அத்தனை பேரும் இவளை பிரெயின் வாஷ் பண்றதுக்குன்னே சுத்தி வந்தவன். இவளை கிட்னாப் பண்ணது மட்டும் இல்லாமல் இவளை சுத்தி சுத்தி இதுவும். இது தவிர ராவணேஸ்வரன் எப்போ பார்த்தாலும் அவர் டெய்லி வந்து அவரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவரும் சொல்ல இப்படி ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய
பல டார்ச்சர்னு சொல்லக்கூடிய பல வகையான இம்சைகள். இந்த இம்சையின் மத்தியிலே அவள் பொறுமையாக வாழ்கிறாள் இல்லையா? அந்த பொறுமையை காத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆஞ்சநேயன் வந்து கூப்பிடுகின்ற பொழுது கூட தான் வரமாட்டேன்னு வார்த்தையை சொல்லிட்டான். ராமர் வந்து என்னை கூப்பிட்டுட்டு போட்டும்பா. இவன் சொல்லிடுறான், ஆஞ்சநேயன் சொல்றான், நீ வாமா, நீ என் தோல்ல ஏறு, நான் தூக்கிட்டு போறேன், தூக்கிட்டு போயிட வேண்டாம் இல்லையா? நீ வாமா, நீ என் தோல்ல ஏறு, நான் உன்னை தூக்கிட்டு போறேன், ஒன்னும் பெருசு விஷயம் இல்லை, இவனுக்கு தெரியவே தெரியாது, இவன் வந்து பார்த்தானா ஒன்னும் புரிய போறது இல்லை, நான் தான் கடல் கடந்து வந்தவனாச்சு, அதே மாதிரி உன்னை கடல் கடந்து தூக்கிட்டு போயிடுறேன், நான் அவன்கிட்ட கொண்டு போய் விட்டுடுறேங்கிறான். அவ சிரிக்கிறா, அவ ஒண்ணுமே சொல்லல. அவ சொன்னா, அப்பா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த விஷயத்தெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு நினைச்சேடா, இந்த ராவணேஸ்வரனை ஒரு சொல்லினால் சுடுவேன், சொற்களினால்னு சொல்லல, ஒரு சொல்லினால் சுடுவேன். ஒரு சொல்லு போதும் எனக்கு, இவனை சுட்டெரிக்கிறதுக்கு ஒரு சொல்லு போதும். ஆனா நான் ஏன் பண்ணல, ஏன்னா என்னுடைய ராமனுக்கு, ராமனுடைய வில்லுக்கு மாசு ஏற்படும் என்பதினால் விட்டேன். புரியுது? அப்போ அவ என்ன செய்யறா, அவளால் செய்ய முடியும், அவளுக்கும் பவர் இருக்கு, ஆனா அவ பண்ணல. அதையும் பொறுத்து கொண்டு அவள் இருந்தாள் என்று சொன்னால் சீதையினுடைய பொறுமை என்பது தெரிய அதனுடைய சுட்டு வரக்கூடிய வரலாற்றினுடைய பதிவையும் கூட முன்னமே கம்பன் கூறுகின்ற ஒரு குறிப்பை நாம் இங்க பார்க்க முடியுது. அதனாலதான் அவள் பேர் என்ன சொல்றார், கமையாள் வேணி கண்டவர். அவளுடைய பொறுமையை காணுகின்ற பொழுது, அவளுடைய நற்பண்புகளை காணுகின்ற பொழுது அப்படியே என்ன பண்றாங்க, கை மேல தலைக்கு மேல கைய வச்சு நமஸ்காரம் பண்றான். அப்பேற்பட்ட குணத்தோடு அவள் சீதை இருக்கிறாள். அப்படி காட்சி கரை காணார் இமையா நாட்டம் பெற்றிலம் என்றார், இரு கண்ணால் அமையாது என்றார் அந்தர வானத்தவர் எல்லாம். இந்த நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பு என்ன சொல்றாங்கன்னா, தேவர்களுக்கு அத்தனை பேருக்கும் கண் இமைக்காது. சரியா? அவர்களுக்கு சில குறிப்பு இருக்கு இல்லையா, கண் இமைக்காது, அவர்கள் கால் பாதம் பூமியிலே படாது, அவர்கள் போட்டிருக்கக்கூடிய மாலை வாடாது, இதெல்லாம் தேவர்களுக்குரிய குறியல். கண் இமைக்காது. அப்படி மனிதர்கள் அத்தனை பேரும் சீதையை பார்க்கின்ற பொழுது மனசுல நினைச்சுக்கிறாங்களா, ஆஹா தேவர்கள் எல்லாம் கொடுத்து வச்சவங்களா, சீதையை நான் தேவனை போல், ஒரு தேவனை போல் நான் அந்த சீதையை பார்க்கிறேன்னு சொன்னா கண்ணிமைக்காம பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா? அவளுடைய அழகை நான் பார்த்து கொண்டே இருக்கலாம் அப்பா, கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனா தேவர்கள் எல்லாம் கொடுத்து வச்சவங்கன்னாங்களா. ஆனா தேவர்களுக்கும் வந்து பார்த்தாங்கன்னா, பார்த்தவங்க அவன் சொன்னா, நான் கண்ணிமைக்கின்ற ஒரு சமாச்சாரம் இல்லாத வரத்தை பெற்றவனாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு வருத்தமா என்னன்னா, ஐயையோ இந்த 2 கண்ணு பத்தலையே இவள் அழகை பார்ப்பதற்கு என்று ஏங்கினார்கள். இரு கண்ணால் அமையாது என்றார். எனக்கு 2 கண்ணு பத்தல, இவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்க. ஏன்? திருமகளை நீங்கள் பார்க்க பார்க்க சந்தோஷம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இங்க இது காமத்தினால் பார்க்கின்ற பார்வை அல்ல. புரியுதா? இதுதான் சூட்சமம். கம்பன் எழுதுகின்ற பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த அழகான பொண்ணை இவங்க அழகா வர்ணிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க. இல்ல, அந்த முழுமையான அந்த தாயாரை, அந்த முழுமையான ஒரு தாயை, அந்த சீதையை நீ எத்தனை டைமென்ஷன்ல பார்த்தாலும் திருப்தி அடையாதது போலே ஒரு டைமென்ஷன் இருக்கு. காரணம் அவளுடைய முழுமை. ஏன்னா அவளுடைய அழகு மட்டும் ஒரு காரணம் அல்ல, அவள் குணங்கள் ஒரு காரணம், அழகு ஒரு காரணம், எல்லாம் அமைய பெற்றது காரணம். அதனால்தான் கம்பன் அந்த குறிப்பை கொடுக்கும் பொழுது இவர்களால் கண்கள் போதாதேன்னு பேசுறாங்க, அவர்கள் கண் இமைக்காத வரம் இருந்தால் போதுமே அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க என்று சொல்லுகின்ற கூற்றினால் நமக்கு தெரிவது என்ன,
முழுமையான திருமகளை ரசிக்க எல்லோரும் தவம் இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. முழுமையான திருமகளை ரசிப்பதற்கு எல்லோரும், ஏன் மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் தவம் இருக்கிறது திருமகளுக்கு தானே. அவ்வளவுதான் வர வர வா வா வான்னு டெய்லி நம்ம ஜெபம் பண்றோம். நம்ம திருமகள்னா செல்வம் மட்டும் அல்ல. திரு என்றால் செல்வம் என்று சொன்னால் செல்வத்திற்கு பல பேர் உண்டு இல்லையா? 16 வகையான செல்வங்களை சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆகவேதான் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. அதுல எல்லா விதமான செல்வங்களும் அடக்கம். அதுல நம்ம சொல்லக்கூடிய காசும் ஒண்ணு, அவ்வளவுதான். அது காசே மெயின் நம்ம நினைக்கப்படாது. ஆகவேதான் திருமகள் என்பது நிறைவு, சாட்டிஸ்பாக்சன். திருமகள் என்பது கம்ப்ளீட்னஸ். திருமகள் என்பவள் கண்டென்ட்மெண்ட், திருப்தி. புரியுதா நான் சொல்றது? ஆகவே தான் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களால் திருப்திப்படுத்த முடியல. இன்னும் வேணும் 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 யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். காரணம் என்ன? நமக்குள் அந்த நிறைவு, அவ என்னைக்கு வராலோ நிறைவு வந்துடும். அது தேடிட்டே தான் இருக்கும். அதைத்தான் கம்பன் சூட்சுமமாக இந்த பாடல்ல வச்சிருக்கான். தேவர்களே புலம்புகிறார்கள், என்ன இரு கண் பத்தலேன்னு விட்டான். மனிதர்கள் சொல்லணுமா? அவங்களே புலம்புறாங்கன்னா இவங்க என்ன செய்ய முடியும்? இவன் அந்த மாதிரி கண் இமைக்காமல் இருக்கக்கூடிய வரம் எனக்கு இல்லையேன்னு இவன் சொல்றான். கடவுள் சன்னிதானத்துக்கு போய் 2 நிமிஷத்துல கூட நிக்க முடியாம வெளியில வர்றான். கும்பல் ஜாஸ்தியா இருக்கு. திருப்பதியில போனா போன்னு விரட்டிடுறான். ஏதாவது ஒன்ன பாக்குறோம், இதை பாக்குறோம், தலையை பாக்குறோம், காலை பாக்குறோம், கையை பாக்குறோம், எதையோ பாக்குறோமோ தவிர முழுசா பார்த்தது இல்லை. அப்படித்தான் திருமகளை நாம் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. ஆகவே முழுமை பெறாமல் இருக்கின்ற நமக்கு முழுமையான அந்த திருமகள் வர வேண்டும் என்பதுதான் கம்பனுடைய அருளாசி. அதை இந்த பாட்டின் மூலமாக நமக்கு வைக்கிறோம். அவளுடைய குணம், அவளுடைய அழகு, சௌந்தரியம் எல்லாமே நமக்குள்ள வரும். அடுத்த பாட்டு. வென்று அம்மானை தார் அயில் வெல்லும் கொலை வாழும் பின்ற மானப்பேர் கயல் அஞ்ச பிறள் கண்ணாள் குன்றம் ஆட கோவின் அளிக்கும் கடல் அன்றி அன்று அம்மாடத்து உம்பர் அளிக்கும் அமுது ஒத்தாள். அருமையான வார்த்தை. ஆஹா, கம்பன் இந்த இடத்துல இன்னொரு விளையாட்டு விளையாடு. முன்னாடி ஒரு சமாச்சாரத்தை பேசுறான், பின்னாடி ஒரு அழகான ஒரு குறிப்பை வைக்கிறான். பின்னாடி இருக்கக்கூடிய குறிப்பை பார்ப்போம். குன்றம் ஆட கோவின் அளிக்கும் கடல் அன்றி. குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல மந்தரமலை என்று சொல்லக்கூடிய மேருமலையை மத்தாக கொண்டு கோவின் அளிக்கும் கடல் அன்றி. கோன்னு சத்தம் போடக்கூடிய கடல் எது? பார்க்கடல். இந்த பார்க்கடலிலே அந்த மேருமலையை மத்தாக கொண்டு வாசுகியை கயிறாக கொண்டு திரிய அந்த இடத்திலே அமுதம் வந்தது இல்லையா? இந்த சரித்திரம் நம்ம படிச்சிருப்போம். ஆனா பாருங்க, பார்க்கடலுக்குள்ளே அமுதம் இருந்தது. அங்கே ஒரு மேருமலையை மத்தாக கொண்டு கடைய சத்தம் போட்ட கடல்ல கடைஞ்ச பிறகுதான் அமுதம் வந்ததாம். ஆனா இந்த கன்னி மாடம் செய்த புண்ணியம் அங்கே சீதை என்கின்ற அமுதம் நின்றது. என்னது? அன்று அம்மாடத்து உம்பர் அளிக்கும் அமுது ஒத்தாள். இந்த கன்னி மாடம் செஞ்ச புண்ணியம் சார். என்ன இந்த சட்டம் எல்லாம் கிடையாது, இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் கிடையாது, கடைய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கன்னி மாடத்திலே அமுதாக சீதை, அப்பேற்பட்ட சீதையாக அவள் இருக்கிறாள் என்று சொன்னால், ஒரு பெண்ணுக்கு
ஒரு பெண்ணினுடைய கண்ணை நம்ம ஒப்புமையா எதோட சொல்வோம்? மானினுடைய கண் சொல்லுவோமா? மானுடைய கண், வேல் விழிகள், வால் போன்ற விழி இல்லையா, கயல் மீன் போன்ற விழி, இது எல்லாமே நீங்க ஒப்புமை சொன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் அஞ்சுமா. என்ன போய் சீதையினுடைய கண்ணுக்கு ஒப்புமை சொல்லாதேன்றும். என்ன சொல்லுமா? என்ன சொல்லாத? வென்று அம்மானை தார் அயில் வெல்லும் கொலை வாழும் பின்ற. வேண்டாம், பின்னாடி போயிடும். மான பேர் கயல் அஞ்ச. மீன் கூட அஞ்சிடும். ஏன்? எப்பேற்பட்ட கண்ணை உடையவள், அழகுக்கே அழகான கண்ணை உடையவள், திரள் கண்ணாள், அப்பேற்பட்ட கண்ணை உடையவள். சார், கண்ணை மட்டுமே ஒப்புமையை சொல்லி, சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ணை சொல்லி கன்னி மாடத்திலே அவள் அமுது என்று பேசுகிறார் இல்லையா? கம்பன் பார்க்கிற பார்வை பாருங்க, கம்பன் சொல்லக்கூடிய வார்த்தையை உன்னி பாருங்க. கண்ண பேசுறார், சீதையினுடைய கண்ணை சொல்லுகின்றனர். அடுத்த குறிப்பு எதை பேசுறாரு? கன்னி மாடத்தில் இருக்கின்ற அமுதம்னு சொல்றார். அப்ப என்ன சார் அர்த்தம்? திருமகளின் கடைப்பார்வை அமுதுக்கு ஒட்டு. புரியுறதா? திருமகளுடைய கடைப்பார்வை, அவளுடைய கண் பார்வையானது அமுதம் போன்றது. அவ பார்த்தா போதும் சார், போதும் இல்லையா? அவ பார்த்தா போதாத, அம்மானுடைய திருமகளுடைய ஒரு பார்வையானது ஒருவன் மேல் பட்டால் போதாத, அவன் எங்க இருந்தாலும் அவனை தூக்கி விட்டு, எப்பேற்பட்ட லெவல்ல இருந்தாலும் அவனை மேலே ஏற்றி, அப்படி ஒரு பார்வை. ஆகவே அவனுக்கு அமுதாக இருக்குமா இது அந்த திருமகள். ஆகவே தான் சீதையினுடைய கண்ணை சொல்லி அமுதத்தை பற்றி பேசி. இதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு லிங்க். இதை நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். ஏன்? பின்னாடி அந்த கண்ணுதான் முக்கியமான விஷயத்துக்கு வரப்போகுது. எங்க வரப்போகுது? ராமரும் சீதையும் கண்ணோடு கண்ணுத்தான் பார்க்க போகிறார்கள். அந்த கண்ணுதான் அமுதம் போல் இருக்க போகிறது. யாருக்கு? ராமனுக்கும் அமுதமாக அந்த கண் இருக்க போகிறது. புரியுதா நான் சொல்றது? ராமனுக்கும் அந்த கண் அமுதமாக இருக்க போது. அழகாக சொல்வார் ஒரு உபன்யாசகர், சொல்வார், சார் எல்லாரும் பாத்தீங்க, அவள் சீதை உற்று பார்த்தாள் ராமனை, கண்ணோடு கண்ணினை, பின்னாடி வருது, உடனே வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த செய்யுள் வரப்போகுது, அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்ங்கிற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். பார்க்க போறா. பார்க்கின்ற பொழுது ராமன் சீதையை திருமகள் என்று யோசித்து பார்க்கிறான். திருமகளான சீதை தைரிய லட்சுமியாக ராமனை பார்க்கிறார். இது ஒரு உபன்யாசகர் சொன்னது. தைரிய லட்சுமி ராமனை பார்த்ததால அவருக்கு வீரம் வந்துட்டுதான், இருக்கிற வீரம் அதிகமாகி அது நிலைத்ததினாலே மறுநாள் போய் சிவதனுசை உடைக்கிறார். எப்படி ஒப்புமை பாருங்க. இந்த கண் பார்வை, லக்ஷ்மியினுடைய கண் பார்வை ராமனின் மீது விழுகின்ற பொழுது திருமகளின் பார்வையினாலே நாயகன் ஆகிய நாராயணன் வெற்றி பெற்றதற்கு காரணம் அவள் தைரிய லட்சுமி என்று பேச. புரியுதா? அப்போ இந்த பார்வை, இந்த கண், அதனாலதான் முதல்ல அந்த கண்ணை பேசிட்டு அமுதுன்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? ராமனுக்கு அவள் ஒரு வீரத்தையும் மற்றவற்றையும் கொடுக்க போறான். அந்த அமுதாக அவளுடைய கண் அங்கே செயல்பட போகிறது. அடுத்த விஷயத்துக்கு வரும். இன்னும் வேற என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பெரும் தேன் இன் சொல் பெண் இவள் ஒப்பாள் ஒரு பெண்ணை தரும் தான் என்றாள் நான்முகன் இன்னும் தரலாமோ அருந்தா அந்த தேவர் இறந்தால் அமிழ்து என்னும் மருந்தே அல்லாது என் இனி நல்கும் மணி ஆழி. இவளுடைய சொற்கள் எப்பேற்பட்ட சொற்கள்? பெருமை மிக்க தேன் போன்ற இனிய சொற்கள்.
அந்த சொற்களுக்கு எந்த பெண்ணும் ஒப்புமையாக சொல்ல முடியாது, அப்படி ஸ்வீட்டா பேசக்கூடிய. இப்ப இப்பேற்பட்ட ஒரு அழகான பெண்ணை, இந்த உருவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பிரம்மனிடத்துல போய், பிரம்மா எனக்கு நீ இந்த மாதிரி ஒரு பெண்ணை படைத்துத்தா அப்படின்னு சொன்னா அவனே சொல்லுவானா, என்னால ஒன்னும் பண்ண முடியாது, ஒரு தடவை தான் என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டான். பை டிஃபெக்ட் ஐ ஹவ் டன் இட் ஒன்ஸ், ஐ கேனாட் டூ இட் ட்வைஸ். என்னால திரும்பவும் ஒன்றை உருவாக்க முடியாது என்று பிரம்மன் கையை தூக்கிடுவான். காரணம் என்னன்னா, அவனால செய்ய முடியாது. ஒரு முறைதான் சீதை என்கின்ற படைப்பை அவனால் செய்ய முடிந்தது இல்லையா? இனிமேல் என்னால படைக்க முடியாது அப்படின்னு கையை தூக்கிடுவான். அப்பேற்பட்ட ஒரு அழகான, ஒரு அழகில் சிறந்த ஒரு பேச்சை உடையவளாக, அழகில் சிறந்த ஒரு பதுமையாக இருக்கக்கூடியவளாக இந்த பெண் இருக்கிறாள். இவள் வேறு என்ன அமுதம் அல்லாமல் இதைவிட சிறந்த ஒரு பொருள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்ற. அமுதத்தை தவிர ரத்தனங்கள் இருப்பிடமாக இருக்கக்கூடிய கடல் அது இது என்ன சொன்னாலும் அமிர்தத்துக்கு ஒப்பானவளாக இவள் இருக்கிறாள். ஆகவேதான் இது சீதை எல்லா மங்கைகளிலும் சிறந்தவளாக, சிறந்த மங்கையாக, ஒரு கற்பினுடைய பெண்ணாக அவள் நின்று கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற வார்த்தையை சொல். அதோடு நின்று போச்சா அப்படின்னு சொன்னா இல்ல, தேவலோக பெண்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய இடத்திற்கு சீதை வருகிறார். என்ன? அணையாள் மேனி கண்ட பின் அண்டத்து அரசாளும் வினையோர் மேவும் மேனகை. இவளுடைய அழக பார்த்து அண்டத்து அரசாளும், யார்? விண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய தேவேந்திரனுடைய அரசவையிலே இருக்கக்கூடிய, அவர்களே வியக்கக்கூடிய அந்த தேவலோக மங்கைகளாகிய மேனகை முதலியவர்கள் ஆதி மிளிர் வெற் கண் இணையார், அப்படி அழகான கண்களை உடையவளாக அவள் அந்த மேனகை போன்றவர்கள் என்ன செய்யறாங்களா, இந்த சீதையை பார்த்து என்ன ஆகுது? உள்ளத்து இன்னலியோர் தம்முகம் என்னும் பனி தோய் வானின் வெண்மதிக்கு என்றும் பகலன்றோ. இப்போ சந்திரனுடைய ஒளியை நம்ம எப்ப பார்க்க முடியும்? நல்ல இரவுல தான் பார்க்கலாம். சந்திரனுடைய குளிமையை, சந்திரனுடைய ஒளியை, சந்திரனுடைய காந்தத்தை, அதனுடைய அழகை ரசிக்கக்கூடிய நேரம் நமக்கு எப்போ அப்படின்னு கேட்டா, நல்ல இரவு பொழுதிலேதான் சந்திரன். ஏன்னா சந்திரனுடைய ஃபுல் கெப்பாசிட்டி அல்லது ஃபுல் நாலேஜ் பொட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம் அனுபவிக்கக்கூடிய நேரம் இரவு நேரம். பகல்ல சந்திரன் இருக்கா? இருக்கு, அது ஒரு மூலையில் இருக்கு, யாருக்கும் தெரியாது. கதிரவன் இருந்தால் சந்திரனுடைய ஒளியை பற்றியோ சந்திரனை பற்றியோ யாருக்கும் தெரியாது. இங்கே மேனகையும் திலோத்தமையும் ரம்பையும் முதலானவர்கள் கதிரவனாக சீதை நிற்க கண்ணுக்கு புலப்படாதவர்களாக இந்த தேவலோகத்து கன்னிகைகள் போய்விட்டார்கள் என்று கம்பன் சொல்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? கதிரவனாக சீதை நிற்கிறான், சரியா? அவன் நிக்கிறா. பகலன்றோ பனி தோய் வானின் வெண்மதிக்கு என்றும் பகலன்றோ. சார் அவ பகலா நிக்கிறா சார், கதிரவனா நிற்கட்டா. அவள் கதிரவனாக நிற்கின்ற பொழுது அந்த இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரனுக்கு எப்படி குளுமையோ அழகோ அதனுடைய சமாச்சாரம் தெரியாதோ, அதுபோலே இந்த மேனகையும் ரம்பையும் திலோத்தமையும் அவர்களுடைய சமாச்சாரங்கள் பழிவரிக்காமல் போய்விட்டது. ஏன்னா அவங்க அங்க எடுபடவில்லை. So there is no need for that source. அந்த அளவுக்கான ஒரு முழுமை பெற்றவளாக அந்த திருமகள் அங்கே இருக்கிறார். அதனால தெய்வ பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட சரி, நம்ம காம்படிஷனுக்கு நம்ம யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு விட்டுட்டான். அதனால இது ஒன்றும் பெரிய
எதையும் கம்பேர் பண்ண முடியாத ஒன்று அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, சரி இப்பேற்பட்ட அழகு, இப்பேற்பட்ட குணம், இப்பேற்பட்ட வாஞ்சை, கருணை, அமுது போன்று வரக்கூடியவள். அமுதம்னு சொன்னா என்ன? மரணத்தை கூட தள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சிரஞ்சீவியை போல் இருக்கக்கூடியவளானவள் எப்படி சார் மிதிலைக்கு வந்தா? ஆச்சரியம் தானே. எப்படி இப்படி ஒரு பிறவி எடுத்தா? இது கம்பனுக்கே ஒரு ஆச்சரியம் போல அவன் ஒரு கேள்வியை கேட்கிறான். மலர் மேல் நின்று இம்மங்கை இவ்வையத்திடை வைக பலகாலும் தம் மேனி நனி வாடும் படி நோற்றார் அழகு ஒவ்வு இல்லா அந்தனரோ நல் அறமேயோ உலகோ வானோ உம்பர் கோலோ இஃது உணரோ மேல். சார் என்ன காரணம் என்கின்ற விஷயத்தை கம்பன் கேள்வியா போடுறான். சார் என்ன காரணம்? ஒருவேளை எல்லா அந்தணர்களும் தர்மம் காக்கின்ற, வேதத்தை ஓதுகின்ற, அறத்தையே பேணுகின்ற அந்தணர்கள் அவர்களுடைய தவத்தினால் வந்தாளா? கேள்வி. ஒருவேளை நல்ல தர்மம் செழிக்கின்றதே அதனால் வந்திருக்காளா? தெரியல. இந்த உலகம் தவம் செய்ததினால் வந்தாளா? தெரியல. வானில் இருக்கக்கூடியவர்கள் தேவர்களுடைய தவமா? தெரியல. பெரிய மகான்களுடைய தவமா? தெரியல. எதுன்னு உணர முடியவில்லை. ஆனால் எதுவும் புரியாத அதிசயமாக இந்த மிதிலாபுரியிலே திருமகள் இருக்கிறாள். அவளுடைய அவதாரம் நடந்தது. அப்போ இப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கம்பனுக்கு சொல்றான். நல்லா யோசிச்சு பாருங்க. கம்பன் 2 இடத்துல ஆச்சரியத்தை போடுறான். என்ன சொல்றான்? அவளுக்கு ஒப்புமை சொல்ல முடியாதுன்னு ஒரு இடத்துல பேசிட்டான் இல்லையா? நான் என்ன முதல்ல சொன்னேன், திருமகளுக்கு, ஒரு பெண்ணுக்கு திருமகள் தான் சார் ஒப்புமை. திருமகளுக்கு என்ன சார் ஒப்புமை கொடுக்க முடியும்னு ஒரு கேள்வியை கேட்டுவிட்டான் நம்ம கிட்ட, முதல் கேள்வி. அப்போ அங்கேயே என்ன டிஃபைன் பண்ண முடியலன்ட்டான் கம்பன். அந்த இடத்துல என்ன சொல்லிட்டான்? என்னால டெபினிஷன் கொடுக்க முடியாது. அவளுடைய அழகை பத்தியோ அவளுடைய தன்மையை பத்தியோ என்னால் டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா வார்த்தைகளுக்குள்ள மாட்ட மாட்டா. முடிஞ்சு போச்சு. 2வது, இங்க அவள் வந்ததுக்கு காரணம் என்ன, நோன்போ என்னன்னு தெரியாதப்பா. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த உலகத்துக்கு மிதிலையிலே வந்து இருக்கிறார். எங்கிருந்து வந்திருக்கா? செந்தாமரை மலரின் மீது இருந்தவள் அங்க விட்டு இறங்கி இங்க வந்திருக்கான்னா காரணம் ஏதோ தெரியல. ஏதோ ஒரு காரணத்திற்காக அவள் இங்கே வந்திருக்கிறாள். சரியா? தான் ஏர் இல்லா மங்கையர் தெங்கை தளிர் மானே அன்னே தேனே ஆரமுதே என்று அடிபோற்றி முன்னே முன்னே மொய் மலர் தூவி முறை சார பெண்ணே சூழும் பூவியின் ஒதுங்கி பொலிகின்றாள். அவளுடைய தோழிகளாக, அவளுக்கு ஒப்புமையாக, ஓமை பொருள் எதுவும் இல்லாத, ஆனால் பல தோழிகள் அவ பின்னாடி நிக்கிறா இல்லையா? அவங்களெல்லாம் என்ன பண்றாங்க? சிவந்த கைகள் உடையவளாக, தளிர் போன்ற கண்கள், மான் போன்ற கண்களும் கையும் உடையவர்களாக அவர்கள் என்ன செய்யறாங்களா? அம்மா தேனே அமுதமே அப்படின்னு சொல்லி அவ நடக்கக்கூடிய நடையிலே என்ன செய்யறாங்க? மலர் தூவி அவளை நடக்க சொல்றாங்க. அப்பனா நல்லா யோசிச்சு பாருங்க. மிதிலையிலே சீதையினுடைய ஒரு வளர்ப்பு எப்படி இருந்திருக்கு? செல்வ செழிப்போட வளர்ப்பு. அது மட்டும் இல்ல, அவள் அவ்வளவு செல்லமான மகளாக இருந்திருக்கிறாள் என்பது தெரிகிறது ஜனகனுக்கு இல்லையா? என்ன அழகா மலர்லாம் போற்று அந்த பொண்ணை நடக்க விடுறாருன்னா, இத்தனைக்கு அவருடைய சொந்த பொண்ணு இல்ல இல்லையா? ஜனகனுக்கு பிறக்கல அந்த பொண்ணு. ஜனகனுக்கு பிறந்து ஊர்மிளா மட்டும்தான். ஆனா ஜனகனுடைய பயாலாஜிக்கல் கேர்ள் கிடையாது. அவர் எடுத்து வளர்த்த ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு அந்த செல்லத்தை கொடுத்து அவர் வளர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன தெரியுது? ஜனகனுக்கு சீதையின் இடத்திலே இருந்த பிரியமும் அன்பும் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஜனகன் அவனுடைய
வளர்ப்பு மகளாக இருந்தாலும் அவள் மேல் அவனுக்கு வைத்திருக்கக்கூடிய அன்பு, எந்த அளவுக்கு அந்த அன்பு ஒரு முழுமை பெற்ற ஒரு அன்பாக இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிகிறது இந்த இடத்துல. பொன் சேர் மென்கால் கிங்கினி ஆரம் துணை ஆரம் கொன்சேர் அல்குழல் மேகலை தாங்கும் கொடி அன்னார் தன்சேர் கோலத்து இன் எழில் காண சதகோடி மின் சேவிக்க மின் அரசு என்னும்படி நின்றாள். சரியா? அவள் எப்படி நிக்கிறா அப்படின்னா, அவ போட்டிருக்கக்கூடிய அணிகலன்கள், அவள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் அத்தனையுமே தாங்கும் கொடி அன்னார் தன் சேர் கோலத்து இன் எழில். இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு பெண்ணுக்கு அணிகலன்கள் பூட்டுவது எதற்காக? அந்த அணிகலன்களை பூட்டுவதனால் அழகு சேர்க்கும். சரியா? அழகு அந்த பெண்ணுக்கு கூடும், அணிகலன்களுக்கு கூடுமா? இல்லை. அணிகலனை அணிவதினாலே அந்த பெண்ணுக்கு அழகு கூடுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்த. அணிகலன்களை பூட்டுவதினாலே அந்த பெண்ணுக்கு அழகு கூடுகிறது, அணிகலன்களுக்கு இல்லை. ஆனா சீதை அணிந்தால் சீதைக்கு ஏற்கனவே அழகு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவளே அழகு. அவளுக்கு அணிகலன்களை பூட்டினால் அணிகலன்கள் அழகு பெறும் என்று கம்பன் சொல்ற. எப்படி பாருங்க ஒப்புமை. ஏன்னா இதுங்களுக்கெல்லாம் சந்தோஷமா, எதுக்கு? ஆஹா ஒட்டியானா, சீதையினுடைய இடையில போய் நான் இருக்கேன் அப்படின்னு அதுக்கு சந்தோஷம். கழுத்துல போய் நான் செயினா உட்கார்ந்து இருக்கேன் அதுக்கு சந்தோஷம். நெத்தி சுட்டிக்கு நான் நெத்தியில போய் உட்கார்ந்து இருக்கேன் அதுக்கு சந்தோஷம். காதணிக்கு நான் அழகா காதுல போய் உட்கார்ந்து இருக்கேன் அதுக்கு சந்தோஷம். இப்படி இந்த அணிகலன்கள் தன்னை அழகு செய்து கொள்கின்றதா? எப்போ? சீதையினுடைய மேனியிலே அது போய் தழுவுகின்றது. அப்படி ஒரு அழகை அவள் செய்யக்கூடியதாக இந்த அணிகலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல. அப்போ அழகுக்கே அழகு சேர்க்கக்கூடிய விஷயத்தை இந்த ஜானகி என்று சொல்லக்கூடிய ஜனகனுடைய மகள் பெற்றிருந்தாள் அப்படிங்கிறது. இது தவிர இன்னும் அழகான ஒரு ஒப்புமையை கொடுக்கிற. சார் இதெல்லாம் சரி சார், எல்லாம் சரி. தேவர்கள் பார்த்தார்கள், வருத்தப்பட்டார்கள். மனிதர்கள் பார்த்தார்கள், வருத்தப்பட்டார்கள். உமை பார்த்தார், உமாதேவி போன்றவர்கள் பார்த்தார்கள், கை கூப்பினார்கள். மேனகை திலோத்தமைகள் பார்த்தார்கள், எல்லாம் சரி. உயிர் இல்லாத ஒரு பொருள் கல்லு, உயிர் இல்லாத பொருள் கல்லு. அது என்ன பண்ணுதான்? சீதையை பார்த்து கல்லும் புல்லும் கண்டு உருகன்னு எழுதுறான் கம்பன். எப்படி? கல்லும் புல்லும் கண்டு உருக. சார் அப்படியே உருகி போச்சது. அவளுடைய சமாச்சாரத்தை பார்த்து, அவள் அழகை பார்த்து, அவளுடைய குணங்களை பார்த்து அப்படியே அது உருகி போய் நிற்கிறது. அப்போ எந்த அளவுக்கான ஒரு தாக்கம் அந்த பூமியிலே அந்த மிதிலையை சுற்றி சீதையினுடைய அழகும் சீதையினுடைய ஒரு குணமும் அதனுடைய தாக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறதனுடைய பதிவை கம்பன் செய்கிறான். அப்பனா நல்லா உள்ள வாங்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மிதிலை மாநகரத்திலே சீதை ஜனகனின் மகள் மட்டுமல்ல, எல்லோருக்கும் செல்ல பெண்ணாக இருந்தாள். அந்த என்டையர் நகரமே சந்தோஷப்படும். அதனாலதான் அவங்க யார் வந்தாலும் ஓடி வந்து இவன் மாப்பிள்ளையான்னு அவங்க ஏதோ தம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி எல்லாரும் ஓடி வந்து பார்த்தாங்களாம் மிதிலை. இவனா மாப்பிள்ளை எல்லாம் ஓடி வந்தாங்க. ராமர் வில்ல உடைச்சி நடுவீதியில நடக்கின்ற பொழுது மிதிலையினுடைய பெண்கள் எல்லாம் ஓடி வந்து பாக்குறாங்களா, யார் 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 வெள்ள உடைச்சது? எங்க சீதையை கல்யாணம் பண்ணிக்க போறவன் யார்? எத்தனை பேருக்கு விசாரம் பாரு இல்லையா? எத்தனை பேருக்கு விசாரம்? இதுல மத்தவனுக்கு விசாரம் இல்லை, இவங்களுக்கு விசாரம். யாரு? என் சீதையை திருமணம் செய்து கொள்ளக்கூடியவன் எவன்?
அப்ப அப்பேற்பட்ட ஒரு செல்ல பிள்ளையாக செல்ல குழந்தையாக இந்த மிதிலை மாநகரத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், அதனாலதான் அழகாக கம்பன் சொல்லி முடிக்கின்றான், கல்லும் புல்லும் கண்டு உருக. அப்படின்னா ஒவ்வொரு இன்ச்சும் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அவளை பற்றிய உருக்கத்தோடு இருந்தது. அவள் தாக்கம் இல்லாத பொருளே இல்லை மிதிலையில். அப்படியான ஒரு நிகழ்வை அவர் அழகாக இங்க பதிவு செய்தார். அப்படி ஒரு சமாச்சாரத்தை பேசி வருகின்ற அந்த இடத்திலே தான் நம்மளுடைய ராமரனுடைய என்ட்ரி வரப்போகுது. அதை பற்றியான விஷயங்கள் பதிவுகளை படிப்போம் அடுத்த வாரம். ராமர் உள்ள நுழைய போறார். கன்னிமாடத்திலிருந்து நம்முடைய கதாநாயகி ஆகிய சீதை பார்க்க போகிறாள். அந்த 2 பேருடைய ஒரு காதல் வயப்பட்ட விஷயத்தை கம்பன் எப்படி நகர்த்தி கொண்டு போகிறான் அப்படிங்கிறத நாம அந்த வரிகளில் படிப்போம். இது அருமையான இடம். இது சீதையும் ராமனும் பார்க்கின்ற இடம். இது வால்மீகியில் இல்லாத ஒரு இடம். வால்மீகியில இந்த பதிவு கிடையாது. வால்மீகியில ராமர் சீதையை பார்க்கவே இல்லை. திருமணம் முடிகின்ற பொழுது திருமணத்தை போதான் சீதையை பக்கத்துல பார்க்கிறோம். வில்ல உடைச்ச உடனே ஜனகன், இதுதான்ப்பா அந்த பொண்ணு, நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஜானகி இவள் தான், இல்ல காட்டாதேன்னு. எங்க அப்பாவை கேட்காம நான் பண்ண மாட்டேன். அப்ப கூட இது வால்மீகியினுடைய ராமன். அப்பாவை கேட்காம நான் இந்த பதிவுல செய்ய மாட்டேனோ. ஏன் தெரியாது, அப்பா வேண்டான்னு விட்டாருன்னா எனக்கு தெரியாது. அதனால அப்பா கிட்ட சொல்லுங்க, அப்பா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை பேஸ் பண்ணி நம்ப. இந்த ராமன் வால்மீகியினுடைய ராமன். ஆனால் கம்பனுடைய ராமன் காதலும் கலந்த ராமன். அந்த காதல் சுவையும் கம்பன் தந்திருக்கிறான் என்பது நமக்கு புரிகிறது. அந்த காதல் சுவையில கொஞ்சம் ரொமான்டிக் ஸ்டைல அப்படி டச் பண்ணியிருக்கார் கம்பனுடைய ராமன். அந்த சீதையினுடைய அழகை இவரும் ரசித்திருக்கிறார். 2 பேருக்குள்ளே காதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காதல் ஏற்பட்டதினால் சீதை என்ன ஆனா, சீதையினுடைய மனத்தாக்கம் என்ன, ராமனுடைய மனத்தாக்கம் என்ன அப்படிங்கிற பதிவெல்லாம் கம்பன் செய்கிறான். காரணம், அந்த கதையினுடைய ஏற்றம் இன்னும் அழகாக செய்வதற்கு கம்பன் செய்தார். ஆகவே அதை பற்றியான விவரங்களை அடுத்த வகுப்புல பார்ப்போம். இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம இந்த கன்னிமாடத்திலே இருக்கக்கூடிய சீதையை ராமன் பார்த்த இடத்திலே நான் நிறுத்துகிறேன். மற்ற விவரங்களை நாம் அடுத்த வாரம் பார்ப்போம்.